1,00,000 ரூபாய் அவர்களுக்கு தரப்படும். I am aware, as most people are, that Tamil youngsters and families have a problem with NEET. எனக்கு நன்றாகவே தெரியும், தமிழ்நாட்டு இளைஞர்களுக்கு ஒரு மிகப்பெரிய பிரச்சனை நீட் தேர்வு. How Tamil people are educated, what exams they take, is the business of the people of Tamil Nadu. தமிழ் மாணவர்கள் எப்படியெல்லாம் கல்வி கற்கிறார்கள் என்பது எல்லோருக்கும் நன்றாக தெரியும். We will ensure that you decide whether you want to take NEET or you don't want to take NEET. We will leave it to the people of Tamil Nadu. We will leave it to the wisdom of the people of Tamil Nadu. எங்களுடைய புதிய திட்டம் என்பது நீட் என்பது உங்களுக்கு தேவையா இல்லையா என்பதை தமிழ்நாட்டினுடைய வசத்திலேயே விட்டுவிடப் போகின்றோம். I saw Tamil farmers protesting in Jantar Mantar in Delhi. தமிழ்நாட்டு விவசாயிகள் டெல்லி ஜந்தர் மந்தரில் வந்து போராடியதை நான் நேரடியாக கண்டேன். I went and stood there. I spoke to them, and I want to tell all Tamil farmers that we are going to guarantee you a legal minimum support price for your produce. நான் அங்கு சென்று அவர்களை நேரடியாக சந்தித்து பேசினேன். இப்பொழுது தமிழ்நாட்டு விவசாயிகளுக்கு நான் தருகின்ற உத்தரவாதம், குறைந்தபட்ச ஆதார விலை நிச்சயமாக எங்கள் அரசு தரும். People who sell other products get a fair price for their products. I don't see why farmers cannot get a fair price for their products. நியாயமான விலை அவருடைய உற்பத்தி பொருளுக்கு விவசாயிகளுக்கு நாங்கள் கட்டாயமாக தருவோம். So we are going to give them a legal minimum support price. சட்ட ரீதியாக அவர்களுக்கு குறைந்தபட்ச ஆதார விலையை நிச்சயமாக தருவோம்.